ஹே ஹாய் அம்மி, நம்ம இன்னைக்கு ஒரு தொலைக்காதல் போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது அவங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவும் வேண்டாம். போன பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் அப்பா 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 எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். ஸோ அப்படியே எங்கள் டயாங்கும் என்ன என்ன பண்ணி என்னடா பண்ணுற, எழுந்திரிப்பா எழுந்திரி எழுந்திரி, சொல்லு பா, சொல்லு பண்ணிப்பையா, என்ன எனக்கு பசிக்குது. அண்ட் இன்னைக்கு நீ எனக்கு பிடிச்ச ஆத்தரோட எக்ஸிபிஷனுக்கு போகணும், எழுந்திரி. அவங்க புக்ஸ் எல்லாம் அங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும், வாங்கிட்டு வரலாம், வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறான். ஸோ எங்கள் தயாங்கும் ஓகே ஃபைன், கிவ் மீ மோர் 5 minutes ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். ஏய் தகப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு, இப்போ கிளம்புறியா இல்லையா நீ? போகலாம். அப்பா எழுந்திரி. சரி எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு காலத்துலேருந்து ஏஞ்சி பெட்லேருந்து உட்காந்துட்டு, டே பன்னி இப்போ போயே ஆகணுமாடா? ஆமாப்பா போய் ஆகணும், இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அந்த எக்ஸிபிஷன், ப்ளீஸ் 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 எழுந்திரி, எனக்கு இப்போ வர பசிக்குது, ஏதாவது குக் பண்ணி கூட சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். சரி நீ ரெடி ஆகிட்டியா? பாரு நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன், நீ எழுந்திரி ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு வாஷ்ரூம்களை தள்ளி லாக் பண்ணிட்டப்பா 5 minutesல குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு 10 நிமிஷம் முடிஞ்சு. ஸோ பண்ணி வந்துட்டு அப்படியே டைம் எழுப்புறான். பாத்ரூம்குள்ளேருந்து கதவு டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். அவன் தேய் பண்ணி என்னடா குளிச்சியா இல்லையாப்பா? இல்லை நான் உள்ளே வந்துடுவேன். வேணாம் நான் குளிச்சிட்டேன் இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பாதி தூக்கத்துலேயே பாதி பாதியாக குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரான். பா வா, நான் உனக்காக ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்லாம். ஓ அதையும் நீயே பண்ணிட்டியா? சரி சரி பா, ஆக்சுவலி உனக்கு நான் குழந்தையா இல்லை எனக்கு நீ குழந்தையானே தெரிலப்பா, எப்போ பார்த்தாலும் உனக்கு நானே குக் பண்ணி தர வேண்டியதாக இருக்குது. விடடா சலிச்சிக்காத, அப்பாவை பற்றி தெரியாதா, நைட் டியூட்டி போய் டயர்டாக இருக்கேன். இதை ஒன்று சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு, பாப்பா டைம் ஆச்சு கிளம்புப்பா போகலாம், கார் எடு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங்கும் பன்னியை கூட்டிகிட்டு போகலாம். ஆக்சுவலி பன்னி வேறு யாரும் கிடையாது, டயாங்கோட பையன். டயாங்க்கு வெட்டிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன பாட்டில் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ டயாங்கோட ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ டயாங்கும் பையன் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸும் ரொம்ப வயசானவங்க, அவங்களும் சரிப்பா நீ போய் உன்னோட லைஃப்பை பாரு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ பன்னியும் டயாங் மட்டும்தான் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாண்டா, ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே பன்னியும் டயாங்கும் ரெடியாகி கிளம்புறாங்க எக்ஸிபிஷனுக்கு. ஸோ அந்த எக்ஸிபிஷன் நடத்துறது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். அவன் ஒரு ஆத்தர். ஸோ நிறைய ஸ்டோரி புக்ஸ், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி நாவல்கள் புதினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே எழுதி பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஆத்தர், அவ்வளோதான், ஃபேமஸான ஆத்தர். அவனுக்கான புனைப்பெயர் என்ன அப்படின்னா பன்னி, அவ்வளோதான் வச்சுருக்காங்க. இல்லைனா முயல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அதான் வந்து நம்ம ஜங்குக்கோட ஞாபகமாக தான் டயாங்கும் அவன் பையனுக்கு பன்னி அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஸோ இந்த ஆத்தர் வந்து பன்னி அப்படின்ற பேரில் தெரியுமே தவிர யார் அந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இது வரைக்கும் ஆத்தரை யாருமே பார்த்ததும் கிடையாது, எந்த இன்டர்வியூஸ்லேயும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதும் கிடையாது. ஸோ ஒரு ப்ரைவேட்டான ஒரு லைஃப்பை தான் ஜங்குக் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டயாங் வந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் எந்த மேரேஜும் பண்ணிக்கவும் இல்லை,
ஜங்குக்கு அகைன் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. அவனோட நினைவுகளோடையும் இந்த குழந்தையோடையும் என்னோடய லைஃப் அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் முடிவெடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபைனலி பன்னியும் டயாங்கும் வந்து அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற ஏரியாவுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அவ்வளோ கூட்ட நெரிசல்லே அப்படியே உள்ளே பூந்து எப்படியோ பன்னி பையன் டயாங்கை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான் என்ட்ரி டிக்கெட் வாங்க வச்சு. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பிரம்மாண்டமான ஒவ்வொரு புக்கில் வர அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்டிக்கர் ஸ்டில் மாதிரி, ஸோ அந்த மாதிரி பெருசாக ஃப்ரேம் பண்ணி அப்படியே அந்த புக்ஸோட டைட்டில், அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா இந்த புக்கு எப்படி, அந்த புக்கு அப்படி, இந்த புக்கில் இந்த மாதிரி ஸ்டோரி வரும், இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணி சொல்லிகிட்டே வரான். ஸோ டயாங்கும் வந்து சரிடா, ஏன்டா இப்படி படுத்துற, எனக்கு டயர்டாக இருக்குது பன்னி, ஏன் பன்னி இப்படி டார்ச்சர் பண்ணுற, அப்பா உனக்கும் தானே இந்த ஆத்தர் பிடிக்கும், இன்றைக்கி என்ன இப்படி இருக்க நீ அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே பண்ணி வந்து டயாங்கா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ டயாங்கோ சரிடா, நானும் ஆல்ரெடி இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன், சரி உனக்கு புக்கு தானே வாங்கணும்னு வந்த, வா போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ எடிஷன்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ புக் எடிஷன்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பா இதெல்லாமே புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை பன்னி, ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ எல்லாமே நான் வாங்கி படிச்சுட்டேனே, இப்போ நான் என்ன தான் வாங்குறது, புதுசாக ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தேன், புதுசாக வேணால் பெரியவங்க படிக்கிற மாதிரி வேணால் ட்ரை பண்ணி நல்லாயிருக்கும், சரி அப்படின்னு சொல்லிட்டு நாவல்ஸ் அந்த சைடு போய் பார்க்குறான். ஸோ அதில் வந்து அவனுக்கு ஒரு நாவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு பேரே வந்து டே அப்படின்ற மாதிரி தான் பேர் வச்சுருக்கான் ஜங்குக். ஸோ அந்த புக்கு எடுத்துகிட்டு, பா எனக்கு இந்த புக்கு வேணும், சரி நானே கேஷை கட்ட போகிறேன், ஃப்ரீ தானே எடுத்துகிட்டு வா, அப்புறம் உனக்கு எதுவும் வேணாம் பாப்பா புக்கு அப்படின்னு. நான் இப்போ புக்கு படிக்கிற நிலமெல்லாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது 2-3 புக் எடுத்துக்கோ, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவேன் வீட்டுக்கு போய்ட்டு, அடாடா புக்கு எடுத்துகிட்டு வரலையே, படிச்சிருக்கலாமே அப்படின்னு போர் அடிக்கும்போது. அது வேணால் கரெக்டு தான் பண்ணி, சரி வா இன்னும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த எக்ஸிபிஷன் ஏரியாவில், ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் அட்டென்ஷன் ப்ளீஸ், கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள், இந்த பன்னி ஆத்தர் இது வரைக்கும் யாருமே மீட் பண்ணதில்லை, அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இது சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த இன்டர்வியூவும் கொடுத்ததில்ல, யாருக்கும் பார்க்க பர்மிஷன் கொடுத்ததில்ல, ஸ்டில் அவர் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாகவே இருந்திருக்காரு. அண்ட் இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷனில் அந்த ஆத்தர் வந்து வரப்போகிறாரு. ஸோ நீங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க நானும் நினைக்கிறேன். அண்ட் நானுமே உங்கள் கூட சேர்ந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். யார் அந்த பன்னி, இவ்வளோ அழகான புத்தகங்களெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்யூ அண்ட் சப்போர்ட்டோட நம்ம அவங்கள வெல்கம் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த மைக்கை. பாத்தியா பன்னி வரப்போகிறாராம், வரட்டும்டா. என்ன ஆச்சு உனக்கு, எது சொன்னாலும் சந்தோஷமாகவே இல்லை, ஒரு மாதிரி சேடிஸ்டாகவே இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை பன்னி, ரொம்ப டயர்டாக இருக்குடா, என்னால் முடியல, நம்ம வேணால் கிளம்பலாமா? பாப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, நம்ம அந்த ஆத்தர் மட்டும் வாங்கிட்டு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு நம்ம போயிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேன் மீட்டப் மாதிரி தான். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோருமே. ஃப்ரண்ட் ரோவில் போய்ட்டு அப்படியே பன்னி நின்றுட்டுருக்கான் டயாங்கோட பையன். ஸோ அப்படியே நின்றுட்டு, இங்கே வாப்பா, இங்கே சீட்டு காலியாக இருக்குது உட்காரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்குமே அங்கே போகிறான்.
அவங்க போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கெல்லாம் அந்த ஆத்தர் அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. ஃபுல்லி கவர்டு, எப்படின்னா கேப்பு, மாஸ்க்கு, கூலர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் வரான். ஸோ அப்படியே பிளாக் சூட்டில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கான். பட் தயாங்க்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதால அவன் கொஞ்சம் தூங்கின மூஞ்சி மாதிரி இருக்கான். அவனால் தெளிவாக எதுவும் விஷன் கிளியராக இல்லை. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கான். அதனால் பன்னி, என்னால் முடியலடா, நீ போயிட்டு ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு அப்பா கிட்ட வந்துடு என்ன. சரிப்பா, நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃபஸ்ட்டு ஜங்குக் அங்கே வந்த உடனேமே அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, ஹாய், நான் உங்கள் பெரிய ஃபேன், என்னோடய பேரும் பன்னி தான், உங்களோட பேரும் பன்னி தானே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, உங்களோட ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். ஸோ சின்ன பையன் க்யூட்டாக அந்த மாதிரி கேட்கும்போது யாருக்காக இருந்தாலும் போட்டு தரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜங்குக்கோட அட்டென்ஷன் வந்து நம்ம பன்னி பக்கம் திரும்புது. ஹாய் குட்டி பன்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு நம்ம தாயங்கோட பையனோட சைஸ்க்கு உட்காந்துடுறான் ஜேகே. ஸோ அப்படியே உட்காந்துட்டு, எங்கே ஆட்டோகிராஃப் போட, உங்கள் நெஞ்சிலையா இல்லை ஷர்ட்லையா, அந்த அளவுக்குலாம் வேணாம், இந்த புக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த புக்கில் போட்டுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த டே அப்படின்னு எடுத்தான் இல்லையா, அந்த புக்கை வந்து காட்டுறான். ஜேகே அந்த புக்கை பார்த்ததும் அப்படியே கண்ணை மூடி அப்படியே கண்ணை மூடி தயங்கோட ஃபேஸ் அவன் கண்ணுக்குள்ளே வந்து போகுது. ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு தரான். ஓகே, நைஸ் டு மீட் யூ குட்டி பன்னி அப்படின்றான். நைஸ் டு மீட் யூ டூ பெரிய பன்னி அப்படின்றான் இவன். சரி ஓகே, ஆமாம் அவன் பேர் என்ன, அதான் சொன்னேனே பன்னி. நைஸ் நேம். சரி, இங்கே உன் கூட யாரும் வரலையா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா? இல்லை, என் அப்பா வந்திருக்காரு, அப்பா கூட வந்தேன். சரி ஓகே, எங்கே தொலைஞ்சிடாமா அப்பாக்கிட்ட போயிடு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அவனுக்கு கொடுத்த அந்த ஏரியாவுக்கு போகிறான். சரி, இங்கே பன்னியும் ரொம்ப சந்தோஷமாக, அப்பா 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 இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பண்ணி சிக்னேச்சர் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஸோ அப்படியே நம்ம டயாங்கும் அதை பார்த்துட்டு, இது இது யார்கிட்ட பண்ணி வாங்கினேன்? அதான் அந்த ஆத்தர்கிட்ட. கண்டிப்பாக அந்த ஆத்தர்கிட்ட தான் வாங்கினியா? ஆமாம், அந்த ஆத்தர் தான் போட்டு தந்தாங்க, அவர் என்னை சின்ன பன்னின்னு கூப்பிட்டாரு தெரியுமா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னேச்சரை பார்த்ததும் அது ஜேகேவோட ஹேண்ட் ரைட்டிங், அந்த ஜேகேவும் சிக்னேச்சர் இப்படி தான் பண்ணுவான். அதை பார்த்துட்டு, ஜங்குக், இது நீதானா? உன்னோட புக்கு தான் இவ்வளோ நாள் நான் ரசித்து படிச்சுட்டு இருந்தானா? எங்கே இருக்க? உன்னை பார்க்க முடியுமா? என்னன்னு தெரியல, இப்போ நான் பார்க்கணும் போலவே தோணுது அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே தேடுறான். பட் அங்கே ஜங்குக் இல்லை, எல்லோரும் போயாச்சு. ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஹாய் பை மட்டும் ஜங்குக் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிகிட்ருப்பான். பன்னி, இப்போது அந்த ஆத்தர் எங்கே போனார் தெரியுமா? இல்லையப்பா, அவர் அப்போவே போயிட்டாரே. இப்போ அப்படியே தயாங் மனசுக்குள்ளே பன்னியோட ஹேண்டை பிடிச்சிட்டே, ஜங்குக், நான் உன்னை அட்லீஸ்ட் என்னோடய வாழ்க்கையில் ஒரே ஒரு டைமாச்சும் மீட் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் கிடைச்ச ஒரு சான்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. உன்னை தேடுற அளவுக்கு என்கிட்ட நேரமும் இல்லை, அந்த அளவுக்கு மணியும் என்கிட்ட இல்லை ஜேகே. ஆனால் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நம்ம காதல் சேராதுன்னு தெரிஞ்சுமே பண்ணிகிட்ருக்கேன். நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். உன்னோட ரேஞ்ச் என்னோட ரேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் நத்திங். ஆனால் நான் உன் கூடவே இருந்து லவ் பண்ணுறதை விடவும் உன்னை விட்டு தள்ளி இருந்து உன்னை தொல்லையே பண்ணாமல் தொலைதூர காதலனாகவே இருந்துக்கிறேன் ஜங்குக். ஐ லவ் யூ. அண்ட் நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் ஜேகே. அப்புறம் உன்னோட லைஃப் எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்க எனக்கு தெரியாது.
ஆனால் இங்கே நான் நல்லா இருக்கேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ போதும் அப்படின்ற மாதிரி அப்படியே பன்னியை தூக்கிட்டு சரிடா போகலாமா. ஆமாம் ஏன்ப்பா அந்த ஆத்தரை திடீர்னு நீ கேட்ட? இல்லைடா நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டல, அதான் நான் பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே போயிட்டாரு. நான் என்ன பண்ணுறது, நான் அதனால தான்ப்பா சொன்னேன் அப்போவே என் கூட வான்னு. சரி விடு அப்புறமா பார்க்கலாம், சரி வா போகலாமா. போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பன்னியும் தயாங்கும் கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ தான் புரியுது அவனுக்கு பன்னி அப்படின்ற அந்த நேம் வந்து அந்த ஆத்தர் புக்கு எழுதுனதெல்லாம் ரிட்டன் பை பன்னி அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்போது இவ்வளோ நாள் ஜேகே எழுதின அந்த காதல் காவியத்தை தான் படிச்சுட்டு இருந்தோம் போல். செம்மையாக எழுதுறான். பிகாஸ் அவனோட லவ் சேரலை, ஆனால் அவன் எழுதுகிற எல்லா புக்லேயும் எல்லா லவ்வும் சேர்கிற மாதிரியே தான் எழுதுகிறான். ஸோ அவனுக்கு அந்த வலி இருக்குது போல் அப்படின்ற மாதிரி எப்படியே யோசிச்சுட்டே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலி நம்ம பன்னி வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்துட்டு அப்பா 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 இங்கே நிறுத்துப்பா. ஏன்டா காக்காவை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்ற என்னையும், பின்ன அவனுக்கு காது கேட்குதா? நான் இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு வரேன், ஐஸ்கிரீம் ஷாப் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலியாக போய்ட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது ஸ்டில் வீட்டுக்கு போயிட்டு பன்னி அவனோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் வந்து ரொம்ப குட்டி பையனும் இல்லை, ரொம்ப பெரிய பையனும் இல்லை, ஒரு 10th அந்த மாதிரி படிப்பான். ஸோ அப்படி இருந்தமோ தன்னோட அப்பாவுக்கு லோன்லி ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குறும்புத்தனமெல்லாம் அடிக்கடி பண்ணுவான். ஸோ அதே தான் இத்தனை வருஷமாகியும் ஜேகேவும் சரி தயாங்கும் சரி இது வரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டே இல்லை. ஸ்டில் அங்கே ஜேகேவும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, அவனும் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கான். அவனோட லவ் ஒன்லி ஃபார் தயாங்கோட லவ் ஒன்லி ஃபார் ஜேகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கல. இந்த டெஸ்டினி என்ன தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா. ஸோ இப்போ அப்படியே கண்டினியூஸாக டயாங் வந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை அவனுக்கு. அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக் எங்கே இருக்க, நான் உன்னை ஒரு டைம் பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணிகிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆஸ் யூஷுவல் அவன் ஒர்க்கு கிளம்பி போயிடுறான். இங்கே பன்னியும் வந்து ஸ்கூல் போயிடுறான். இங்கே ஜேகே அவனுக்கு அந்த குட்டி பன்னியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னமோ மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அண்டு இவ்வளோ நாள் அவனுக்கு இருந்த அந்த ஏக்கம் வந்து தீரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தோணும்ல. நம்ம இவ்வளோ நாள் ஏதோ ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். திடீர்னு ஒருத்தவங்கள பார்த்தா நம்மளுக்கு அந்த லோன்லி ஃபீலிங்லாம் ஓடி போயிடும் இல்லையா. சம்திங் ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே வரும்ல, அந்த எம்ப்டினஸ் போயிட்டு ஒரு சந்தோஷம், ஒரு பிளஸ்டான ஃபீலிங்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜங்குக்கு வந்து பன்னியை பார்த்ததுமே ஒரு ஃபீல். அவனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவன் எங்கே இருப்பான், அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே நம்ம கேட்காம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இப்போ அவனோட பிஏவை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் சார், அன்றைக்கி நம்ம அந்த மீட்டப்புக்கு போயிருந்தோம் இல்லையா. ஆமாம் சார், அந்த மீட்டப்பில் அந்த குட்டி பையன் ஒருத்தன் இருந்தான்ல, பன்னின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போனானே. ஆமாம் சார், அந்த பையனோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லலாம் நம்ம பன்னியோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து ஜேகே கிட்டே போயிடுது. அதை பார்த்துட்டு ஸ்கூல் பையனா நீ, சரி 10th படிக்கிற, உன்னை பார்த்தா 10th படிக்கிற பையன் மாதிரியே தெரியலையடா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டே இருக்கும்போது பேரண்ட் அப்படின்னு போட்டு டயாங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. என்ன டயாங்க்கு பையன் இருக்கானா அப்படின்ற மாதிரி. ஆமாம்ல ஜேகே, அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஆனால் ஹஸ்பண்ட் பேர் எங்கேயுமே போட காணோம் அப்படின்னு பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு தயாங் மட்டும் தான் இருக்குது, அவங்களோட வீட்டுக்காரங்க பேரை காணோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறான். சரி ஓகே எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஏதோ சம்திங் பிளாப்ளா ஸ்கூல், ஓகேவா நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து சரி போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி டபுள் மைண்டடாகவே இருக்கான் ஜங்குக். ஸோ இதே மாதிரி இருக்கும்போது ஃபைனலி ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம போய் தான் பார்ப்போமே
ஜஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு. அந்த மாதிரி ஜேகேக்கும் வந்து தோணுது. ஸோ அவன் அப்படியே போகிறான். போயிட்டு அந்த பிரின்ஸிபல் கிட்ட பேசுகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் சார், கேன் யூ ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், பன்னி அப்படின்ற பையன் 10th C இப்போ பார்க்க முடியுமா? ஆனால் அந்த பையனுக்கு நீங்கள் யார் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து அவனோட அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிரின்ஸிபலும் வந்து சாரி சார், பேரண்ட்ஸை தவிர சில்ட்ரன்ஸை வேறு யாரும் வந்து பார்க்கக்கூடாது, அதுதான் இந்த ஸ்கூலோட மெயின் பிரின்சிபல். ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் வேணால் உங்கள் பேரண்ட்ஸ் கூட வாங்க, ஸோ அப்போ வேணால் நாங்கள் பசங்களை வந்து பார்க்க விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அட என்னடா இது அப்படின்ற மாதிரி, சரி ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பிடுறான். ஸோ ஸ்கூலுக்கு வெளியில் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸ்கூல் முடிகிற வரைக்கும் பன்னியை பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே ஃபைனலி ஸ்கூலுமே வந்து முடிகிற டைமிங். அது வரைக்கும் ஸ்டில் நம்ம ஜேகே வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஸ்கூலுக்கு வெளியில். ஸோ இப்போ அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு ஒவ்வொருத்தராக அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்லி நம்ம பன்னியும் வந்து அப்படியே வெளியில் வரான். என்ன மணி 6 ஆகுது, இப்போ தான் வரான் அப்படின்ற மாதிரி ஜேகே டைமை பார்த்துட்டு குட்டி பன்னி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். யார்ரா அது அப்படிங்கிற மாதிரி பன்னி வந்து திரும்பி பார்க்குறான். குட்டி பன்னி இங்கே பாரு, ரைட் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் இங்கே வா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான் ஜேகேவும். என்ன, யார் நீங்கள், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம ஜங்குக்கை வந்து பன்னி பார்க்குறான். ஸோ அப்படியே பன்னி ஜங்குக்கோட ஃபேஸை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு, உங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன், எங்கே பார்த்தேன் அப்படின்னு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு, ஞாபகம் வந்துருச்சு, அம்மாவோட ஒரு ஓல்டு புக்கில் ஒரு ஃபோட்டோ உங்களோடது இருக்குது, ஐ திங்க் உங்கள் பேர் ஜியோன் ஜங்குக், ஆம் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் தான் ஜியோன் ஜங்குக் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஆத்தர் பை பன்னி, ஓகேவா? ஓ, அந்த ஆத்தரும் நீங்கள் தானா? தட்ஸ் குட், ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம பன்னி வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி 2 பேரும் நாரி மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க அந்த ரோட்லேயே. ஸோ இப்போது பன்னியை பிக்கப் பண்ணுறதுக்காக தயாங் வந்து அங்கே காரில் ஸ்டாப் பண்ணிட்டு, எங்கே போனான் இவன், இங்கே தானே வெயிட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கார்லேருந்து வெளியே இறங்கி பன்னியை தேடிட்டுருக்கான். பன்னி அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது, டயாங்கோடது. டயாங் தான் கூப்பிட்றான். ஸோ இப்போ பன்னி வந்து ஓகே ஓகே ஜங்குக், நான் இப்போ கிளம்புறேன், நான் அப்புறமா மீட் பண்ணலாம், அப்பா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணு பன்னி கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். இல்லை அப்பா தேடிட்டுருக்காரே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஏஞ்சி பன்னியும் ஜேகேவும் அப்படியே நடந்து வராங்க. இதை வந்து இன்னும் நோட்டீஸ் பண்ணல டயாங். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 2 பேரும் கிட்ட போகும்போது பன்னியை வந்து நோட் பண்ணிடுறான். டயாங் நோட் பண்ணிட்டு, டேய் பொறுக்கி பயலே, எங்கடா போனேன், எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணுறது, இங்கே தானே வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே அப்படியே ரைட் சைடு வந்து பன்னிக்கு பார்க்குறான் அங்கே ஜங்குக். நம்ம டயாங்க்கு ஜேகேவை பார்த்ததும் சுத்தமாக வாய்ஸே வரல. அவன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு சைலண்ட்டாக ஜங்குக் அப்படின்ற மாதிரி வாயில் அப்படியே முணங்குறான். இங்கே பன்னியும், அப்பா என்னை திட்டாத ப்ளீஸ், நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல, அப்புறம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை காட்டும்போது டயாங்கே வந்து ஜியோன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக் ஒன்றுமே பண்ணல, அப்படியே போயிட்டு டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்க்கு என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே தெரியல. அவன் அப்படியே சில மாதிரி அப்படியே விழிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இங்கே பன்னி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கே ஸ்டில் ஜேகே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனுக்கு அப்படியே லைட்டாக டயாங்கை பார்த்ததும் ஹாப்பி டேஸ் வர ஆரம்பிச்சிருது கண்ணில்.
ஃபைனலி ஃபைனலி உன்னை பார்த்துட்டு தயாங் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க் காட் நீ நல்லா இருக்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ கார் ஆக்சிடெண்ட் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நீயும் சேர்ந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட இறந்து போயிட்டியோ, என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினச்சேன் தேங்க். தேங்க் காட் உனக்கு ஒன்றும் ஆகலை. அண்ட் அண்ட் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி டாங்க கேட்குறான். டயாங்கோ நான் நல்லா இருக்கேன் ஜங்குக். நீ நீ எப்படி இருக்க? அப்புறம் இது என்னோட பையன் பன்னி. தெரியும். மறுபடியும் ஜங்குக்கு வந்து டயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எங்கே நான் உன்னை மறுபடியும் பார்க்க மாட்டேனுன்னு நினச்சேன் தயாங்க. இந்த டெஸ்டினி மறுபடியும் ஒன்றையும் மீட் பண்ண வச்சிருக்கு. எதுக்குன்னு தெரியலை. ஆனால் நம்ம 2 பேரும் நாட் மெயின் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படின்னு தெரிஞ்சுமே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை காதலிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட லைஃப் மொத்தமும் உனக்காக தான் தயாங். நான் வேறு யாரையும் என் மனசில் நினச்சி பார்க்குற அளவுக்கு இல்லை. அந்தளவுக்கு என் மனசில் இப்போது ஸ்பேஸும் இல்லை. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க தயாங். நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. நீ வேணா எனக்கு என் கூட லைஃப் பார்ட்னராக வான்னா கூப்பிட முடியாது. பட் எனக்கு என் கூட என்னோட வீட்டில் இருக்கலாம்ல. நீ இதுக்கு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இங்கே யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்க. சொல்லிட்டேன் அவங்க. இல்லை ஜங்குக், அது செட் ஆகாது. அது வந்து நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன். பட் அது செட் ஆகாது. நான் இப்படி இருக்கிறது ஹாப்பி தான். அண்ட் எனிவே நானும் உன்னை மீட் பண்ணிட்டேன். அண்ட் நான் அப்போது என்னோடய லவ்வை உன்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இப்போ என்னால் சொல்ல முடியும். பட் என்னோடய லவ்வை என்னால் அனுபவிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ ஜேகே, லவ் யூ. அண்ட் பன்னி, நான் உன்கிட்ட சொல்லுவேன்ல உன்னோட அப்பான்னு, அது ஜங்குக் தான், உன்னோட டாடா. என்ன தாங்கப்பா சொல்கிற, புரியல. ஆமாம், ஜங்குக் தான் உன்னோட டாடா, நான் உன்னோட அப்பா, நீ எங்கள் 2 பேரோட பையன். புரியுதா? இங்கே அப்படியே ஜங்குக்குமே ஒன்றுமே புரியலை. அப்படியே அவன் பார்க்குறான். இல்லட்ட அவங்க என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. இல்லை ஜேகே, நான் இதை இங்கே சொல்ல விரும்பல. ப்ளீஸ் வீட்டுக்கு போய் பேசலாமா? அதனால உங்ககிட்ட டைம் இருக்கா? என்ன டைம் கேட்குற? சரிவா போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே 2 பேரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஃபைனலி அப்படியே தாயங்கோட வீட்டுக்கு போயிட்டு பன்னி வந்து ஆஸ் யூஷுவல், சரி நீங்கள் ரொம்ப நாள் கழித்து லவ்வர்ஸாக மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் இப்போ என்னோடய ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பன்னி அங்கேருந்து கலண்டுக்கிறான். இப்போ அப்படி ஜங்குக் கேட்குறான், டயாங் நீ பன்னியை பற்றி சொன்ன அந்த விஷயம் எனக்கு புரியலடா. அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஜேகே? நம்மளோட 20s 20 வயசில் இருக்கும்போது ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அப்போ அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காதே. ஹே வெயிட் பண்ணு, அப்போது அந்த ஸ்பெர்ம்ஸ் ஆமாம் ஜிகே, இது நம்மளோட குழந்த.
அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட், அவர் அந்த பேபியை பற்றிலாம் திங்க் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் வெட்டிங் முடித்து ஒரு 8 மந்த்ஸ்லேயே அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்கப்புறம் எனக்கு தனியாக இருக்க பிடிக்கல. அண்ட் பொண்ணை தேடுற அளவுக்கு கூட என்கிட்ட அப்போது ஸ்ட்ரென்த் இல்லை. அண்ட் ஒன்றுக்கும் எனக்கும் ஞாபகமாக நம்ம லவ்வோட கிஃப்டாக இருக்கட்டுமே அப்படின்னு நான் மறுபடியும் அந்த ஸ்பெர்ம் பேங்க்கே போனேன். அங்கே போயிட்டு இப்படி ஐவிஎஃப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பிறந்த பையன்தான் பன்னி. அதனால தான் உனக்கு நான் வச்ச பேரையே வச்சிட்டேன். பிகாஸ் நான் மட்டும்தானே அவனை அப்படி கூப்பிடுவேன். ஸோ என் பையன் ரூபத்தில் நீ என் கூடவே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதான் ஜேகே, வேறு எதுவும் இல்லை. இப்படி சொன்னதுமே ஜேகேக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அவன் பார்க்குறான். இப்போது அப்படி டயாங் ஜேகே கிட்ட, ஜங்குக் நான் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்பேன், எனக்காக பண்ணுவியா? என்ன சொல்லு டயாங். நான் இந்த லைஃப்பை பற்றி யோசித்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சி போயிருக்கேன். ஐ நீட் டு ரெஸ்ட். ப்ளீஸ் உன்னோட லேப்பில் கொஞ்ச நேரம் தூங்கிக்கவா. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கும் சரி வாதை அவங்க அப்படின்ற மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ டயங்குமே இப்படி படுத்துக்கிறான். ஸோ அப்படியே ஹேர் எல்லாம் கோதி விட்டுட்டு, அப்போ டயாங் நீயும் என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், பட் எப்போத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியல. உன்னை விட்டு அங்கே இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னால் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல ஜேகே. அண்ட் நான் உன்னை என்ன தான் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பட் என்னோடய மனசும் ஒன்று நார்மலாக ஃப்ரெண்டாக பார்க்கல போல். உன்னோட அந்த ஃபீலிங்கை ஜெமன் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை நானும் அப்படி தான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்து என்னை நானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அந்த வீட்டை விட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னால் என் ஹஸ்பண்ட் கூட ஒழுங்காக என்னோடய லைஃப்பை லீட் பண்ண முடியலை. இதனாலேயே எங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்ஸ் எல்லாமே போகும். ஆனாலும் அந்த மனுஷனும் சும்மா விடலை. ரொம்ப நல்ல மனுஷன். என்னை எந்த விதத்துலேயும் காயப்படுத்துகிற மாதிரி பேசினதும் இல்லை. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டதும் இல்லை. என்னோடய பாஸ்ட்டை பற்றி கேட்டதும் இல்லை. அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் டெத் வரும்னு நான் யோசித்து பார்க்கல. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியல. ஸோ எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சோ அதெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் பண்ணேன். இப்போது இந்த நிலைமையில் இருக்கேன். அவ்வளோதான் ஜங்குக். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ டாப் லெவலில் இருக்க ஆத்தர்ஸில் நம்பர் 1 இருக்க. அண்ட் நீ இவ்வளோ பெரிய ஆளாக வளருவேன்னு நான் யோசிச்சு பார்க்கல. ஆல் த பெஸ்ட் ஜங்குக். டயாங், ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை? நான் பயணித்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ மட்டும் என்ன ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேலே வந்திருக்கேன். ஆமாம், ஆனால் என்னோடதை விட உன்னோடது விடு, தலையெழுத்து. என்ன நடக்கணுக்கோ எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ டயாங்கே வந்து ஜங்குக் உன்னை நான் ஹக் பண்ணிக்கிட்டா? என்னடா கேட்குற?
பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே ஹக் பண்ணுறான், ஜங்குக்கும் ஹக் பண்ணுறான். ஸோ அப்படியே டயாங்க்கு ரொம்ப நாள் கழித்து ஜேகேவை பார்த்தது அண்ட் என்னன்னு தெரியல, அவனுக்கு அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. லைக் அந்த ஃபிசிக்கல் டச், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம பிடிச்சவங்கள நம்ம பார்க்கும்போது, அதுவும் நம்ம பெட்டில் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே சேம் ஃபீலிங் அந்த இடத்துல டயாங்க்கு அது தப்புன்னு தோணலை. ஸோ பட்டுன்னு நம்ம ஜேகேவோட நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். லைக் ரொம்ப மைல்டாக, ரொம்ப வைல்டாக, ஒரு மாதிரி அழகாக, ப்ளசண்ட்டாக. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதே தான் தயாங் பண்ணுறான். ஸோ ஜேகேக்கு தயாங் என்ன பண்ணுற தயாங், ப்ளீஸ் ஜங்குக் என்னை ஸ்டாப் பண்ணாத, ஐ நீட் இட், அவ்வளோதான், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ, ஜஸ்ட் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்லலாம் கிஸ் பண்ணி ஜங்குக்கு அங்கங்கே டச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி திக்கி முக்கி ஒரு மாதிரி மூன் பண்ணவே அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு தயாங் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலிங் ரெண்டு பேருக்குமே. இப்போ அப்படியே ஜங்குக்கும் வந்து பொறுத்தது போதும்டா பொங்கி எழு அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ரெண்டு பேரும் நியூடாகிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபர்தராக மூமெண்ட். தயாங், உனக்கு இது ஓகேவா? இப்போ இது உனக்கு வேணுமா? நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணனா லைஃப் லாங் நான் அவனை விட மாட்டேன், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்றான். ஜங்குக், ப்ளீஸ் டூ இட், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது கேட்டேன்னா மனசு மாதிரி நானே எந்திரிச்சு போயிடுவேன், அவ்வளோதான் ஜேகே அப்படின்றான். ஸோ இப்போ ஜேகேவும் ஓகே டயாங், ஐ லவ் யூ ஓகே, இனி நான் அவனை விட மாட்டேன். இப்போ பிடிக்கிற இந்த ஹேண்ட் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ என்னை விட்டு போகணும்னு நீயே ட்ரை பண்ணாலும் சரி தயாங், இதுக்கு மேலே உன்னை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மேக் அவுட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் அப்படியே போயிட்டு ரெண்டு பேரும் நார்மல் ஸ்டேட்க்கு வந்து லவ் யூ டயாங், ரொம்ப மிஸ் பண்ணியாடா? இல்லை ஜேகே, ரொம்ப மிஸ்லாம் பண்ணல, ஆனால் ரொம்ப லவ் பண்ணேன். அந்த லவ் தான் இப்படி காட்டியிருக்கேன் பாரு, உன்னோட செஸ்டில், ஸ்டொமக்கில், ஆர்ம்ஸில், லிப்ஸில் எல்லா இடத்துலையும் உனக்கு ப்ளீட் ஆகுது. அந்தளவுக்கு வைல்டாக இருக்க, என்ன பண்ணுறது, குரங்கு பையா, கரடி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாங்க. அங்கே பன்னி உட்காந்துட்டு அவனோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே முடிச்சுட்டு, கடைசியாக ரெண்டு பேரும் வந்துட்டிங்களா, இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, உங்களுக்காக குக் பண்ணி வச்சுருக்கேன், போய் சாப்பிடுங்க அப்படின்றான். அண்ட் நான் ஒன்று உங்கள் ரெண்டு பேருக்கிட்ட கேட்கலாமா? என்ன அப்படிங்கிற மாதிரி டயாங் கேட்குறான். அப்பா, டாடா, எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வேணும், லைஃப் லாங் இருப்பீங்களா என் கூடவே? இது என்ன பண்ணி கேள்வி? இருப்போம், அவ்வளோதான், புரியுதா? சரி வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் உட்காந்து 3 பேரும் ஜாலியாக சிரிச்சுட்டே சாப்பிட்றாங்க. ஸோ ஆர்மி இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை.
அண்டு அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா.